ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு MIOSO தமிழ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் 2025 ரிலீஸ் ஆன டாப் 10 பெஸ்டான ஹாரர் த்ரில்லர் மூவிஸ் பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய இந்த 10 மூவிஸுமே தமிழ் டப்பிங்ல கூட அவைலபிளா இருக்கு. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 10th பிளேஸ் எடுக்கக்கூடிய மூவி த ரிச்சுவல். இது ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இதோட கதை 1928ல ஏர்லிங்லோவால நடக்குது. அங்க எம்மா அப்படின்னு ஒரு பொண்ணை காட்டுவாங்க. அவகிட்ட சில வியர்டான சேஞ்சஸ் தெரியுது. நைட்ல பயங்கரமா ட்ரீம்ஸ், அவளுக்கே தெரியாத மொழிகள்ல பேசுறது, இது எல்லாம் பார்த்து அவளோட ஃபேமிலி ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ இத பாக்குறதுக்காக சர்ச்ல இருந்து 2 பிரீஸ்ட் அனுப்புறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து எம்மாவை சரி பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க நம்பாத பல விஷயங்கள் நடக்குது. அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற அந்த விஷயம் இவங்க 2 பேரோட பாஸ்ட் சீக்ரெட்ஸையும் பயங்களையும் யூஸ் பண்ணி இவங்களையே அட்டாக் பண்ணுது. அப்புறம் கடைசியில அவங்க எம்மாவை காப்பாத்துனாங்களா இல்லையா அப்படிங்கறதான் கிளைமேக்ஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 4.5 கொடுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம லிஸ்ட்ல 9th பிளேஸ் இருக்கக்கூடிய மூவி பிரசன்ஸ். இதுல ஒரு ஃபேமிலி ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுவாங்க. அந்த வீட்டுக்கு போனதுல இருந்தே அங்க இவங்கள தவிர வேற யாரோ இருக்காங்கன்னு இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்புறமா அது ஒரு கோஸ்டா இல்ல வேற ஏதாவது அப்படிங்கறதான் இந்த படத்தோட பேசிக் பிளாட். ஆனா இந்த படத்தோட ரியல் ஹை என்னன்னா, இந்த மொத்த படத்தையும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த இன்விசிபிள் பிரசன்ஸோட கண்ணு வழியா தான் நம்மளும் பார்ப்போம். கேமரா ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி இல்லாம அந்த வீட்டிலேயே வாழ்ற ஒரு உருவம் மாதிரி தான் மூவ் ஆகும். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.1 கொடுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம லிஸ்ட்ல 8th பிளேஸ் எடுக்கக்கூடிய மூவி கம்பேனியன். இதோட கதை ஒரு ஐடியல் பார்ட்னர் கிரியேட் பண்ற மாடர்ன் வேர்ல்டு நடக்குது. இந்த படத்துல லீட்ல சோஃபி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ ஒரு கம்பெனியனை சூஸ் பண்றா. ஆரம்பத்துல எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரீம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லவ், கேர் அண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு இதெல்லாம் யார் தான் வேணான்னு சொல்லுவா. அப்புறம் ஒரு கட்டத்துல அந்த கம்பெனியன்கிட்ட இருந்து வர அன்பு அப்சசிவ் அண்ட் டேஞ்சரஸா மாறுது. அப்புறம் அது உண்மையிலே ஒரு மனுஷனா இல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல வேற ஏதாவது இருட்டான ரகசியம் இருக்கா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.9 கொடுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ் இருக்கக்கூடிய மூவி 28 இயர்ஸ் லேட்டர். இதுல ஒரு ஜாம்பி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி இப்போ 28 இயர்ஸ் ஆகிருச்சு. அதுல பிரிட்டன் மொத்தமா குவாரண்டைன்ல இருக்கும். ஆனா மக்கள் இப்போ அந்த வைரஸோட வாழ கத்துக்கிட்டு ஒரு புது உலகத்தையே கிரியேட் பண்ணி இருக்காங்க. இதோட கதை ஒரு சின்ன ஐலண்ட்ல இருக்கிற சர்வைவல் குரூப்பை சுத்தியே நடக்கும். இங்க ஸ்பைக் அப்படின்னு ஒரு சின்ன பையனை காட்டுவாங்க. அவனோட அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும். அவனுக்கு அவனோட அம்மா தான் உலகமே. அவங்கள காப்பாத்த அவன் ஜாம்பி ஸ்ப்ரெட் ஆன ஏரியால இருக்கிற ஒரு டாக்டரை பார்க்க போக வேண்டி இருக்கும். அப்புறம் ஸ்பைக் அவனோட அப்பா கூட சேர்ந்து அந்த ஏரியாக்குள்ள போறான். அங்க இப்போ ஜாம்பிஸ் மட்டும் இல்லாம ஹியூமன்ஸும் ரொம்ப பயங்கரமா மாறி இருக்காங்க. அப்புறம் இந்த ஏரியாக்குள்ள போன அப்பாவும் மகனும் நல்லபடியா திரும்பி வந்தாங்களா, அப்புறம் என்னதான் ஆச்சுன்னு காட்டுற மாதிரி மீதி கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி இது ஒரு ஹாரர் மூவின்னு சொல்றதை விட ஜாம்பி மூவின்னு கூட சொல்லலாம். இப்போ இதோட பார்ட் 2 கூட ரிலீஸ் ஆகிருக்கு. பட் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இல்ல. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.5 கொடுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம லிஸ்ட்ல 6th பிளேஸ் இருக்கக்கூடிய மூவி Bring Her Back. இது ஒரு A24 ப்ரொடக்ஷன் மூவி. சோ அந்த வைப் எப்படி இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறம் ஏண்டின் ஒரு 17 வயசு பையனும் அவனோட கண்ணு தெரியாத ஸ்டெப் சிஸ்டரும் ஒரு புது ஃபோஸ்டர் ஹோமுக்கு போறாங்க. அங்க அவங்கள பராமரிக்கிறதுக்கு லாரான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க. இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல ஆலிவர்னு ஒரு சின்ன பையனும் இருப்பான். அவன் ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்றான். யார்கிட்டயும் பேச மாட்டான். லைக் ஒரு பயங்கரமான அனிமல் மாதிரி நடந்துப்பான். அப்புறம் இந்த பேபி சிட்டர் லாராவோட சொந்த பொண்ணு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பூல்ல மூழ்கி இறந்து போயிருப்பா. அப்புறம் அந்த இறந்து போன தன்னோட பொண்ணை உயிர்த்தல வைக்கிறதுக்காக ஒரு பயங்கரமான சடங்கு ஒண்ணு பண்ண ரெடி ஆகுறா. அந்த சடங்குக்காக ஆண்டியையும் அவனோட ஸ்டெப் சிஸ்டரையும் யூஸ் பண்ணிக்க நினைக்கிறா. அப்புறம் என்ன நடக்குது, அந்த வீட்டுல நடக்கிற மாந்திரிக விஷயங்கள் என்ன அப்படிங்கறதான் மீதி கதை. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.1 கொடுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ் இருக்கக்கூடிய மூவி த மங்கி. இதுல 2 ட்வின் பிரதர்ஸ் அவங்க அப்பாவோட பழைய மங்கி டாய் ஒன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டாயை இவங்க எப்பெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அப்போல்லாம் அவங்கள சுத்தி இருக்கிற யாரோ ஒருத்தர் பயங்கரமான முறையில செத்து போயிடுவாங்க. அப்புறம் அந்த பசங்க இதால பயந்து போய் அந்த டாயை தூரமா தூக்கி போட்டுருவாங்க. அப்புறமே அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வேற வேற வழியில போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு திரும்பவும் அந்த மங்கி டாய் அவங்க லைஃப்குள்ள வருது. அதை தொடர்ந்து திரும்பவும் சாவுகள் விழ ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த டோய்க்குள்ள இருக்கிற சாபத்தை அவங்களால அழிக்க முடிஞ்சுதா இல்ல அந்த டோய் அவங்க ஃபேமிலி அழிச்சுதா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட கிளைமேக்ஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 5.9 கொடுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ் இருக்கக்கூடிய மூவி ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். இதோட ஸ்டோரி ஸ்டெஃபனி இன்னொரு பொண்ணை சுத்தி தான் நடக்குது. அவ தன்னோட கிராஜுவேஷனை செலிப்ரேட் பண்ண ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு போறா. அங்க ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்து எல்லாருமே சாக போறதா அவக்கு முன்னாடி ஒரு விஷன் வருது.
அப்புறம் அதை வச்சு அவ கொஞ்சம் பேரை காப்பாத்துவா. ஆனா ஏமன் சும்மா விடுமா? ஆர்டர் படி எல்லாரையும் ஒன்னு ஒன்னா கொல்ல ஆரம்பிக்குது. இதுல என்ன ட்விஸ்ட்னா, இந்த சாபம் அவ பரம்பரையோட கனெக்ட் ஆகி இருக்கும். இப்போ இவ இந்த சாபத்திலிருந்து தப்பிக்கணும்னா அவ ஃபேமிலியோட அந்த டார்க்கான பாஸ்ட கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுற மாதிரி ஸ்டோரி ரன் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 6.7 கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய மூவி சின்னர்ஸ். இதோட ஸ்டோரி 1930s நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. இங்க ஸ்மோக் அண்ட் ஸ்டேக்னு 2 ட்வின் பிரதர்ஸை காட்டுவாங்க. அவங்க சிகாகோல பண்ண தப்புகள் எல்லாம் மறந்துட்டு திரும்ப சொந்த ஊருக்கே வந்து அங்க ஒரு நைட் கிளப் ஆரம்பிச்சு நல்லபடியா வாழணும்னு பிளான் பண்றாங்க. ஆனா அந்த ஊரே ரொம்ப இனவெறி பிடிச்ச ஊரு. ஒரு பக்கம் மனுஷங்களே மோசமா இருக்கும் போது இன்னொரு பக்கம் அந்த ஊருக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் எவில்ஸும் வருது. அப்புறம் அந்த இருட்டான சக்தியோட அந்த ட்வின் பிரதர்ஸுக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் ஒரு நைட்ல அந்த ஊரே எப்படி ரத்த கலரியா மாறுது? அண்ட் அவங்க 2 பேரும் சர்வைவ் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட டென்ஷனான கிளைமேக்ஸ். இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 7.5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய மூவி த கான்ஜூரிங் லாஸ்ட் ரைட்ஸ். இதுதான் த கான்ஜூரிங் சீரிஸோட ஃபைனல் சாப்டர். இந்த பாட்டை நீங்க பார்க்கணும்னா இதோட பழைய பார்ட்ஸை பார்க்கறது தான் பெட்டர்னு சொல்லுவேன். இதுல நம்ம பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸான எட் அண்ட் லாரன் இப்போ கொஞ்சம் வயசானவங்களாகி இருக்காங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட்ல இருக்கும்போது ஒரு ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வருது. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆன்டிக் மிரர் மூலமா 3 பயங்கரமான ஆவிகளும் ஒரு கொடூர டீமனும் வந்து அந்த ஃபேமிலியை துன்புறுத்துது. இந்த வாட்டி பிரச்சனை வெறும் அந்த ஃபேமிலியோட நின்னுடல்ல, மாறாக எட் அண்ட் லாரனோட பொண்ணு ஜூடியையும் அந்த ஏவில் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த ஏவில இவங்க எப்படி தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கறதான் கிளைமேக்ஸ். இது ஃபைனல் சாப்டர் அப்படிங்கறதுனால எட் அண்ட் லாரன் அவங்க லைஃப்ல சந்திச்ச மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏவிலா முடிச்சு வச்சிருப்பாங்க. கான்ஜூரிங் ஃபேன்ஸுக்கு இது ஒரு எமோஷனல் குட் பைன்னு தான் சொல்லணும். இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 6.2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி Five Nights at Freddy's Part 2. இதோட முதல் பார்ட் சக்சஸ்க்கு அப்புறம் இந்த பார்ட் இன்னும் பயங்கரமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சம்பவங்கள் நடந்து இப்போ ஒரு வருஷம் ஆகுது. மைக்கும் அவனோட தங்கச்சி ஏபியும் இப்போ நார்மல் லைஃப் வாழ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஃப்ரெடி பிசரியா பத்தின ரகசியங்கள் இன்னும் முடியல. ஒரு பக்கம் அந்த ஊரே ஃபாஸ்ட் ஃபெஸ்ட்னு ஒரு பெரிய செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகுது. அப்புறம் இங்கதான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ஏபி திரும்பவும் அந்த அனிமேட்ரானிக்ஸ் கிட்ட போக ஆரம்பிக்கிறா. இங்க பழைய அனிமேட்ரானிக்ஸ் மட்டும் இல்லாம புதுசா ஷைனியரான ரொம்ப டேஞ்சரஸான வேற டாய் அனிமேட்ரானிக்ஸும் வருது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு புது வில்லன் இருக்கான். அது எபியை டார்கெட் பண்ணி ஏதோ ஒரு டார்க் ரிவெஞ்ச பிளான் பண்ணுது. அப்புறம் அந்த வில்லனுக்கும் மைக் அண்ட் வெனசாவோட பாஸ்டுக்கும் என்ன சம்பந்தம்? மைக் திரும்பவும் அந்த ராத்திரி நேரத்துல மிருகங்கள் கிட்ட இருந்து ஏபியை எப்படி காப்பாத்துறான் அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 5.2 கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான டாப் 10 மூவிஸ் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.